இப்ப ராமரோட சேர்ந்து சீத்தையும் போறான். இப்ப லட்சுமணன் போறாரு. லட்சுமணன் கூட ஒரு பொண்டாட்டி போனோம்ல. இப்ப பொண்டாட்டிய ரெடி ஆகி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வர. அவ பேரு ஊர்மிளை. நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது. தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் தியாகம்னா என்னன்னா அவகிட்ட இருந்தா கத்துக்கணும். ஊர்மிளை வர வரும்போது ஃபுல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஒரு மகாராணி மாதிரி வந்து நிக்கிறேன். பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், என்னடி பொம்பளை, நம்ம போறது காட்டுக்கு, நீ ரெடி ஆயிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் காட்டு வாழ்க்கைக்கு லாய்க்கப்பட மாட்டேன், இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியே தனிச்சு விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஊர்மிளை அவன் விட்டுட்டு போன நேரத்துல இருந்து தூங்க ஆரம்பிக்கிறான். 14 வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா. தூக்கத்துடைய கடவுளோட பேரு மித்ரா. அந்த அம்மா வந்து கேக்குது, இல்ல என் புருஷன் 14 வருஷம் தூங்கக்கூடாது, காட்டுல அவங்களுக்கு காவலா இருக்கணும், அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு. 14 வருடங்கள் எந்த இன்பம், உணவு, தண்ணி எதுவுமே இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த பொம்பளை 14 வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா? ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் 14 வருடம் யார் தூங்கலையோ அவனாலதான் அவனுக்கு சாவு வேணும்னு மரம் வாங்கியிருந்தான். அதனாலதான் லட்சுமணனால அவன் அழிக்க முடிஞ்சது. இப்படி வெளியில தெரியாம பெண் தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க பொண்டாட்டிகள் போய் நீங்க கையெடுத்து நடுவர்கள் அதான் சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கல்ல. அது நிறைய பேர் வார்த்தைகளால குத்தக்கூடியவள் என்று கிண்டல் அடிப்பவர்கள். அப்படி கிடையாது. பின்னால் வருபவர்கள்